ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் செந்நீர்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு டோட்டலாக ஒரு ஹோல் பேக்கேஜஸ் 7.2 டால்பி அட்மாஸ் பேக்கேஜ் நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இதில் ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே டோட்டலாக நம்ம சப்ளை பண்ணி இன்ஸ்டாலேஷன், சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதனுடைய வீடியோஸ் தான் இனி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர்ஸை பொறுத்தவரைக்கும் அக்சஸரீஸ்க்கு வந்து நம்ம வந்து கிளியர் கட்டாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அக்சஸரீஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஷ்யூரிட்டி வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தோம். ஸோ அந்த வகையில் கஸ்டமர் வந்து எனக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாக இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டுட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு ஸ்பீக்கர்ஸ் கேபிள், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க பிராண்டட் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பிராண்டட் கேபிள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷாப்புக்கு வந்து ஃபுல்லாக டெமோ பார்த்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தாங்க. ஸோ வாங்க என்ன ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில் வந்து ஃபால் சீலிங் கிடையாது. ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் என்க்ளோஷர் ரெடி பண்ணி அந்த என்க்ளோஷரை வாலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த என்க்ளோஷர் கரெக்டான வால்யூமெட்ரிக்கில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வரும். இதை வந்துட்டு நீங்கள் ஃபால் சீலிங் போடலை, ஒரு வித்தவுட் சீலிங்காக இருந்தாலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கேலிப்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இன்ஸ்டாலேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த கேலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பண்ணக்கூடிய கேலிப்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் மூலிமா ரூமோட அனலைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஸோ இந்த ப்ராடக்ட் அந்த ரூமில் எந்த மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும், என்ன மாதிரி ஃப்ரீக்குவன்சி அந்த ரூமோட மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷனில் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஆடிங் வந்து நான் வீடியோவில் வந்து சொல்கிறது கிடையாது, ஏன்னா வந்து நம்ம டெக்னீஷியன் நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால எங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஆட் பண்ணி அது மூலியமாக தான் இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸை வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ரிசீவர்ஸை பொறுத்த வரைக்கும் சோனியில் DN1080 அப்படிங்கிற ஒரு ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான். இந்த சோனி ஏவி ரிசீவர் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் திங் அடுத்து ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜஸ். ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 5.2 சேனல் வந்து கெபாஸ் பிராண்ட்லேயும், ஸோ இந்த கெபாஸ் பிராண்டில் எல்லாமே ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸாக நம்ம எடுத்திருந்தோம். இது வந்து ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ் தான் இது. ஸோ இது வந்துட்டு இந்த ரிசீவர் கூட மேட்ச் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, சரவுண்டு அண்டு சென்டர் இது வந்து கெபாஸோட சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸும், சப்வூஃபரை பார்த்துட்டிங்கன்னா 2 8 இன்ச்சஸ் டிரைவரில் நம்ம வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த 2 8 இன்ச் சப்வூஃபர்ஸும் சேம் கெபாஸ் பிராண்டில் டவுன் ஃபயரிங் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபர் தான். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சப்வூஃபர் தான் வந்து இந்த கஸ்டமர் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெபிலைசர். ஸோ ஒரு ஸ்டெபிலைசர் அப்படின்னு நம்ம வரும்போது நார்மல் ஸ்டெபிலைசர் நம்ம சஜஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ சர்வோ ஸ்டெபிலைசர் மட்டும் தான் நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம்.
இந்த சர்வோ ஸ்டெபிலைஸ் நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்டுக்காக ஒரு சில மாடிஃபை பண்ணி நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் மோனோ ப்ரைஸ் பிராண்டில் ஸோ 2 6.5 இன்ச் டிரைவர் வந்து நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இது கேபினட் வந்து நம்ம மேக் பண்ணி அதை ஹேங் பண்ணி கொடுத்துருந்தோம். சரவுண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வால் மவுண்டாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு அதுக்கப்புறம் சரவுண்டு எல்லாமே ஒரு வால் மவுண்டிங் ஆப்ஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமர் ப்ளேஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஹோல் பேக்கேஜ் தான் நம்ம வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர் ப்ளேஸ் ஒரு ஹால் அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி ஃபுல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமர் ப்ளேஸில் ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் என்ன தேவைப்படுது, ஸ்பீக்கர்ஸ், ஏவி ரிசீவர், A to Z அதாவது ஹோம் தியேட்டரில் இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை நான் வந்து ஒரு டெமோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மள்ட்ட டெமோ ரூம் அவைலபிளாக இருக்குது. நம்ம பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கூட உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாங்கிறது சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.